திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து முதலமைச்சர் சொல்லியிருப்பது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய திமுக தேர்தல் பயிற்சி கூட்டத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்துலதான் திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 தொடங்கி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை இதுல பேசிட்டு இருக்காரு. குறிப்பா திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு நிறைவேறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவினர் புதுசாக குறுக்கு வழிகளை தேடுறாங்க, ஆனா எதுவும் தமிழ்நாட்டில் நிறைவேறாது அப்படின்னு முதலமைச்சர் இந்த கூட்டத்துல பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு இப்போது சமூக, அரசியல், பொருளாதார படையெடுப்பை சந்திச்சு வருது அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. இந்தியின் பெயராலும், சமஸ்கிருதத்தின் பெயராலும், ஜிஎஸ்டி என்ற பெயராலும், புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு போன்றவற்றால் தமிழ்நாட்டுக்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்துல பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற திமுக ஆட்சியை டெல்லிக்கு வளைத்து கொடுக்கிற ஆட்சியா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இந்த 2026 தேர்தல் இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் இந்த கூட்டத்துல பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இந்த 2026 தேர்தல்ல நிரூபிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்துல பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பெயரளவுக்காவது எதிர்கட்சி தலைவரா செயல்படணும். திராவிட கட்சியா இருந்த அதிமுகவை இப்போது பாஜகவிடம் அவர்கள் அடகு வைத்து விட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பயிற்சி கூட்டத்துல பேசி வருவதை பார்க்க முடிகிறது. இப்படியாக திமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி கூட்டத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் சார்ந்தும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு பேசி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.